ஜாதகத்தை ஓப்பன் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஜாதக கட்டம் தெரியும். 12 கட்டங்கள் இருக்கும். உங்கள் ஜாதக கட்டத்தை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மேசராசி அப்படிங்கிற அந்த மேசராசி கட்டம் இருக்குல்ல, அந்த கட்டத்தில் சூரியன்கிற ஒரு கிரகம் இருந்ததுன்னா உங்கள் லைஃப் எப்படி தெரியுமா இருக்கும்? உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு ரக்கடா முரட்டுத்தனமாக உள்ளவரா, ஒரு உடம்பையே ரொம்ப வலிமை மிக்கவராக இருப்பார். உடல்நல பிரச்சனைகள் வந்து போய்கிட்டே இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட அனுகூலம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அனுகூலம் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதே மாதிரி உங்களோட அப்பா மோஸ்ட்லி எந்த வேலையில் இருப்பார்னா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் ஒர்க், இன்ஜினியரிங் ப்ளஸ் போலீஸ், அப்படி இல்லைன்னா மெடிக்கல், ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ஆர் டாக்டர், இந்த மாதிரி ஏதோ ஒரு துறையில் தான் உங்கள் அப்பா கண்டிப்பாக வேலை பார்த்துட்ருப்பார். அதேமாதிரி உங்களுடைய தம்பியோ இல்லை அண்ணனோ அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆளுமை மிக்கவராகவும், உங்கள் அப்பாவும் உங்கள் தம்பி அண்டு உங்களுக்கு பிறக்கக்கூடிய மகன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியில் ஒரு ஆளுமை மிக்க நபராக எல்லாருக்கும் தெரிஞ்ச நபராக இருப்பாங்க. ப்ளஸ் அதே மாதிரி உங்கள் தம்பியோ அண்ணனோ பிறந்த இடத்துக்கு பக்கத்தில் கண்டிப்பாக கவர்மெண்ட் ரிலேட்டட் ஆஃபீஸஸ் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது, அப்படி இல்லைன்னா ஹை பிளட் ப்ரெஷர், ஹீட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது ஒன்று லைஃப்பில் கண்டிப்பாக அவருக்கு வந்திருக்கும். இல்லை இது வரைக்கும் வரலன்னா கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண் ரிலேட்டடு ஒற்றை தலைவலி கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் வரும். ரத்தங்கள் வர நரம்புகளில் திடீர்னு கற்றி தோன்றி மறையிறது, ஹீட் ரிலேட்டட் இஷ்யூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களோட அண்ணனோ உங்களோட ஹஸ்பண்டோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பித்தநீர் ரிலேட்டட் இஷ்யூஸ் ப்ளஸ் ஸ்பெர்ம் ரிலேட்டட் விந்தணு குறைபாடு இல்லை விந்தணு ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறப்புல ஒரு மிகப்பெரிய தாமதம் ஏற்படும். கண்டிப்பாக அதையும் நீங்கள் லைஃப்பில் கம் அக்ராஸ் பண்ணி தான் வருவீங்க. ஆனால் உங்களுக்கு லைஃப் லாங் உங்கள் பிரதரோட சப்போர்ட் உங்களுக்கு லைஃப் லாங் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்பயுமே. உங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிகாரம் மிக்கவராகவும் ஒரு ஆளுமை திறனாகவும் உங்கள்கிட்ட ஒரு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய நபராக தான் கண்டிப்பாக உங்களுக்கு வருவார். ஹஸ்பண்ட் அண்ட் உங்கள் பிரதருமே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட தொழில் எடுத்து செய்யக்கூடியவராக உங்கள் பிரதர் இருப்பார். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி அரசு சார்ந்த பணிகளோ இல்லை அரசை நிர்வகிக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஒர்க்கை எடுத்து செய்யக்கூடிய நபராகவோ இந்த மாதிரியே தான் இருப்பாங்க. உங்கள் ஹஸ்பண்டும் இதுக்கு ரிலேட்டடான ஒர்க் செய்யக்கூடிய ஒரு ஆளாக தான் வருவார். பிகினிங்கில் அந்த மாதிரி ஒர்க் செய்கிறவராக இல்லைன்னா கூட ஃபியூச்சரில் திடீர்னு பாலிடிக்ஸ் போகிறது, கவர்மெண்ட் அதிகாரியாக மாறுறது, சொசைட்டிக்கு நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய நபராக உங்கள் ஹஸ்பண்டாகவும் உங்கள் பிரதரும் மாறுவாங்க.